ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Vaishali Sibi, USA. What is spiritual awakening? நம்ம இந்த எக்ஸ்டர்னல் கண்ட்ரி இது இருக்கு இல்லையா, கண்டெய்னர், இதுக்கு உடம்புன்னு பேர். இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆத்மான்னு பேர். இந்த கண்டெய்னர் இஸ் அ பாடி. உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னு திருமூலர் சொல்கிறார். உடம்புக்குள்ளே சாமி இருக்கார், உன்னோட ஆலயம் உள்ளம் பெரும் கோயில், உள்ள கோயிலில் சாமி இருக்காருங்கிறதுனால இந்த உடம்பை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீ குளிச்சேன்னா அதுதான் அபிஷேகம், நீ சாப்பிட்டியானா அதுதான் உனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு நைவேத்தியம். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நீ மைண்டில் லிங்க் பண்ணி கொண்டு போகணும். உனக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் உன்னை ஆட்டு வித்து பாட்டு வித்து கூட்டு வித்து கொடை வித்து அப்படிங்கிற ஒரு பாவனையில் கொண்டு போகிறாருங்கிறது தான் இந்த ஆன்மாவை பற்றிய அறிதல். ஜியாகிரஃபின்னா பூகோளம், ஹிஸ்ட்ரின்னா வரலாறு. அது மாதிரி ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை பற்றிய சிந்தனைகள், ஆன்மாவை பற்றிய அறிதல். The knowledge about the spirit which is indwelling inside each container, not only you and me. எறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அதே தான் இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமானால் சொல்கிறார், எல்லா உயிரும் என் உயிர் ஆயினுங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். இதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா படைப்புகளுக்குள்ளும் ஈஸ்வரன் தான் இருக்கிறான். வள்ளலார் ஏன் சொல்கிறாரு எல்லா உயிரும் என் உயிர் ஆயின்னு அப்படின்னா, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே. இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் பரவி விரவி நிறவி இருக்கக்கூடிய அதே பரம்பொருள் தான் எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, இதுதான் தன்னை அறிதல். தன்னை அறிந்து இன்புறவே ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா வேணும். இப்போ தன்னை அறிந்து இன்புறுதல்னா என்ன, அது எதுக்கு போய் சந்திரனை போட்டு வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆகாசத்தில் ஒரு சந்திரன் பார்ப்பீங்க நீங்கள், இப்போ கொஞ்சம் க்ளவுட் மறைச்சிருக்கு, இல்லைன்னா இப்போ சந்திரன் இருக்கிறது உண்மை. ஏன்னா நேற்று தான் அமாவாசை முடிஞ்சிருக்கு, முந்தானத்து நேற்று. அதனால் வந்தால் கூட ஒரு கீத்து மாதிரி தான் வரும். பௌர்ணமி வர வர தான் நிலவு வரும், பெருசாக வரும். அப்போ நீ ஆகாசில் அந்த நிலவை பார்க்குற, ஒரு பிரைட்டாக பார்க்குற. அதை பார்க்குற போது உனக்கு தெரியும், நான் இருட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரனுக்கு யாரோ ஒருத்தர் பின்னால் பவர் கொடுக்கணும் இல்லையா, அது யாருன்னு நீ ஆராய்ச்சிக்கு போவேன். அப்படி போகிற போது சூரியன் கிட்டேருந்து அதுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாம் எல்லாரும் ஜீவாத்மாக்கள், சந்திரர்கள். நம்ம ஜீவாத்மாக்களுக்கு எல்லாருக்கும் ஒளியை கொடுக்குற, உயிரை கொடுக்குகிற, ஆட்டுவிக்கிற, இயக்குகிற ஒரு பேரொருள் இருக்குது. அதை சூரியன்னு வச்சுன்னா பரமாத்மா, சூரிய நாராயணமூர்த்தின்னு வச்சுக்கலாம். ஸோ உலகத்தில் 9 கிரகம் இருக்குன்றாங்க. 9 கிரகத்துக்கும் பைவட்டல், எல்லாத்துக்கும் ஆற்றலை கொடுக்கறது சூரியன் மட்டும்தான். மீதி 8 கிரகமும் இந்த உலகத்தில் ஒரு சந்திரனை மாதிரி சுயம்பாகமாக இங்கே வல்லமை அற்றவை அதெல்லாம். இப்படி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ நீ ஜியாகிரஃபி படித்தேன்னா எங்கே நிறைய மழை பெய்யுது, எப்போல்லாம் சீசன் மாறுது, எங்கே என்ன மாதிரி பயிர்கள், இதெல்லாம் தான் ஜியாகிரஃபியில் வரும். ஹிஸ்ட்ரினா எந்த ராஜா வந்தான், எப்போ இருந்தான், யார் அவனை கொண்டுபிட்டாங்க, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வரும். அந்த மாதிரி ஆன்மீகம் என்பது ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீ நுழைஞ்சால இல்லாமல் நுழையலைன்னா உனக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல. பிகாஸ் உனக்கு அன்லெஸ் யூ கோ இன் டு தட் சப்ஜெக்ட் அவில் யூ நோ வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆல் அபவுட், உனக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் அந்த சர்ச் யூ வில் ஃபைண்ட் இட். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், பைபிள். ஸோ அன்லெஸ் யூ ஸ்டார்ட் சர்ச்சிங் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். சர்ச் பண்ணணும். Question from Vasanthi Govindan. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்துவிடின் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஆன்மீகத்தின் உச்சியில் இருக்கும் தாங்கள் விரதம் இருக்கும் நாட்கள் தவிர என்றுமே தாடி, நீண்ட தலைமுடி, மொட்டை போன்ற பாரம்பரிய ஆன்மீக அடையாளங்களுடன் மக்களுக்கு தரிசனம் கொடுத்ததில்லை.
ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட சித்த புருஷர்கள், யோகிகள், சாமியார்கள் என அனைவருமே ஒரு பாரம்பரிய வழிமுறையில் தங்களுடைய புறத்தோற்றத்திற்குத்தானே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் தங்களை வெகுவாக இம்ப்ரெஸ் செய்த கோடி மகான், யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள், கேரளாவைச் சேர்ந்த பிரபாகர சித்த யோகி, ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், ரத்னகிரி பாலமுருகன் அடிமை, காஞ்சி பெரியவர் என தாங்கள் சந்தித்த அனைத்து மகான்களுமே தங்களது புறத்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் போது தாங்கள் மட்டும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை வள்ளுவ பெருந்தகையின் வழியில் தேர்ந்தெடுத்து கொண்டதன் காரணத்தை விளக்கியருள வேண்டும். நம்பர் 1, நீங்கள் சொல்கிற பெரியவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரிஷிகள், சித்தர்கள், அந்த வழியில் வந்தவங்க, ஒரு பாரம்பரியமான குரு பரம்பரையில் வழிமுறைகள் வந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு எது பிடிக்குதோ, இப்போ போகராக இருந்தவர் தான் இன்றைக்கி ரத்னகிரியில் பாலமுருகன் அடிமேன். அவங்க அந்த காலத்தில் கோமணம் கட்டின்னு பாண்டியாண்டனுடைய சிலையை பரிசு பண்ண வாசனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதனால் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் மலை மேலே போயிட்டு அவருக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் வந்து போட்டு முருகன் மேலே இந்த துணியை கோமணமாக கட்டின்னு உக்காண்டார். அதனால் அவர் அந்த ஆண்டி கோலத்துக்கு வந்தார். அண்டு பரமாச்சாரியார், மடாதிபதி, அவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குது, அதனால் அப்படி வந்தார். ராம் சுரத்குமார் சாமி காப்பி காட்ட மாட்டார். ஆனால் அவருடைய குரு அவருக்கு ஒரு துண்டு போற்றி விட்டார். அது எடுக்க வைக்கவே மாட்டார். 45 வருஷமாக ஒரே துண்டு போத்திக்கின்னு இருந்தார். ஆனால் சிவில் ட்ரெஸ் தான், பஞ்சகச்சம் போட்டு ஒரு இது வச்சுன்னு இருப்பார். அண்டு கோடி மகான் இருக்கார். அவர் எந்த பிறவி என்னன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு பழமையான ஆள், ஒரு 300-400 வருஷம் உயிரோடு இருந்தவர். அவருக்குன்னு ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த ஜனங்க போய் அவருக்கு தொப்பி வைப்பாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார். அவருக்கு கோட்டு மேலே கோட்டு போட்டு விடுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார். இவங்க கஞ்சி கிஞ்சி கொண்டு போய் அவர் வாயில் ஊட்டுவாங்க, அதை யாருக்காவது கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, யாருக்காவது கொடுத்துருவார். அந்த மாதிரி கையை யூஸே பண்ண மாட்டார், சாப்பிட மாட்டார். உட்காந்துருக்கிற இடத்த விட்டு ரொம்ப ரேராக தான் வெளியே எழுவார், இல்லைன்னா அப்படியே தான் காலை வச்சுன்னு உட்காந்துருப்பார். இவங்கெல்லாம் யோகிகள், சித்தர்கள், இந்த நிலையில் வந்தவங்க. கோடிசாமி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அப்போது நான் அலக்குன்னு ஒரு சித்தர், பெரிய ஆள், அவர் ரொம்ப பெரிய ஆள். மாயாப்பூர்ன்ற ஊரில் ஒரு பெரிய மில் ஓனருடைய குடும்பத்தில் சாமி ஆனவர். சும்மா இது வரைக்கும் ஒரு சின்ன துண்டு கட்டின்னு இருப்பார், ஒரு கட் பனியன் போட்டுருப்பார், ஒரு ஜுவல்லாம் போய் தான், கையில் காலெலாம் வச்சுக்க மாட்டார். ரொம்ப பெரிய நிலை வருது. அது சக்தி அம்சமான முருகன் அவருடைய ஆப்ரேஷன் இது. ஸோ அவர், நான், கோடிசாமி 3 பேர் தான் உட்காந்துன்னு இருக்கோம். அப்போ கோடிசாமி இப்படி உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவர் அலக்கு அங்கே உட்காந்துருக்காரு. அவர் கையில் 2 புக்கு இருக்குது. ஒன்று காஸ்பெல் ஆஃப் ராமகிருஷ்ணருடைய உபதேச மஞ்சரி, இன்னொன்று கபீர்தாசருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. இந்த 2 புக்கு வச்சுன்னு இருக்கார். இவர் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாரு அவர்கிட்ட, ஆன்மீக சம்மந்தமாக. கோடிசாமி என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கிற புக்கில் ஏதோ ஒரு புக்கை பிடுங்கிட்டு ஓப்பனாக ரேண்டமாக பண்ணி அப்படின்னாரு. 1 hour இப்படியே பேசுகிறாங்க 2 பேரும். அந்த கேள்வி கேட்குறாரு. அவர் வச்சுன்னுக்கிற 2 புக்கில் ஒரு புக்கை பிடிங்கி அதை ரேண்டமாக திறந்து அப்படின்னாரு. இப்படி 1 hour அவங்க 2 பேருக்கும் இப்படியே கான்வர்சேஷன் நடக்குது. எல்லாம் ஆன உடனே அவர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்கிறார். அதாவது அலக் சித்தர் அவருடைய வேலை என்னன்னு கேட்குறாரு. அது கோடிசாமி சொல்கிறாரு, நீங்கள்லாம் ரிஷிகோல், சித்தர்கள், தாத்தாக்கு சப்போர்ட். அது தாத்தான்னு வர ஆத்மாவை என்னை காட்டி சிவசங்கர் பாபாவுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட், நீங்கள்லாம் ரிஷிகள், சித்தர்கள். ஒரு ராமர் வர்றாரு, வந்தால் அகஸ்தியர் இருக்கார், பரத்வாஜர் இருக்கார், வசிஷ்டர் இருக்கார், விஸ்வாமித்தர் இருக்கார் இல்லையா, எல்லோரும் இருக்காங்களோ இல்லையா. அவங்கெல்லாம் யார்? ரிஷிகள், சித்தர்கள். ராமர் அவதார புருஷன். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ரிஷிகோல், சித்தர்கள், என்ன காட்டி தாத்தாக்கு சப்போர்ட் அப்படின்றார். அப்புறம் சொல்கிறார், தாத்தா மகாவிஷ்ணு, இவர் தான் மகாவிஷ்ணு, இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாம் பூமியில் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. இப்போ நான் இதை சொன்னேன்னு வையேன், உனக்கு நெருடலாக இருக்கும். என்னடா ஜாலியாக இருந்தாலும் பைஜமாக கொடுத்தா போட்டுன்னு ஊஞ்சல் உட்காந்து வாட்சி கட்டின்னு மகாவிஷ்ணு சொல்கிறாரு. அதனால தான் அவர் சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன், நான் சொன்னதான் உனக்கு நான் சொல்லவே இல்லை. சிவசங்கரா has gone to greater level than Aurobindo and Chaitanya. யார்? ராம் சுரத்குமார் சாமி சொல்கிறார். இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறார். இவர் கடவுளின் பிரதம மந்திரி.
அரவிந்தரை விடவும் சைத்தன்யரை விடவும் பெரிய நிலைகளுக்கு இவர் போயிட்டாரு. இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். whoever is guiding this beggar is guiding Sivasankara. Sivasankara is working 24 hours for my father and my father is highly pleased with him அப்படின்னார். அண்ணாமலையாருக்காக சிவசங்கர பாபா 24 மணி நேரம் உழைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இவர் கடவுளின் பிரதம மந்திரிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். கோடிசாமி என்ன சொல்கிறாரு, இன்னொருத்தோட சொல்கிறார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், எல்லாம் பரிபூர்ணம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும். இவர் தான் மகாவிஷ்ணு, இவர் தான் சிவன், எல்லாம் பரிபூர்ணம், இவருக்கு எந்த பஞ்சமும் கிடையாது, உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். கிருஷ்ணவேணி அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கிருஷ்ணவேணி அம்மா ஆகிய அவர்கள் சபரியாக இருந்தாங்க. அப்போ சிவசங்கர் பாபா ராமராக வந்தார். என் கையால் அவருக்கு எந்த பலம் கொடுத்தேன். அவங்கவுங்க பாடுபட்டதுக்கு அவங்கவுங்களுக்கு பதவி கிடைக்குதுப்பா, அவர் எவ்வளோ பெரிய நிலைக்கு போட்டார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. மாயமாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய நிலை அவங்களதெல்லாம். என்னை பார்த்தாக்கா நான் போகிறப்பயே ராஜேந்திரன் இருப்பார் இங்கே சின்ன கொல்லப்பட்டியில். நான் அந்த அம்மா கன்னியாகுமரியும் பார்த்துருக்கேன். நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி டீ கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மா உங்களுக்கு அப்படின்னா. டீ கொடுப்போம். நான் அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா செலவு அப்படின்னா, வா போகலாம் நம்ம மெட்ராஸுக்கு அப்படின்னா. அந்த அம்மா வேணும்னே செலோ மதராஸ் செலோ அப்படின்னுவாங்க. அவங்க யார்? சாட்சாத் கன்னியாகுமரி அம்மா. கன்னியாகுமரி கோயிலுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் அந்த அம்மா. ஸோ அவங்க அந்த நிலக்கடல் ஓடத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரியனேன்ற போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருந்தாங்க. அங்கே இருந்தவங்க அவர் அந்த அம்மா வச்சு கொஞ்சம் காசு பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு பிடிக்காமல் அங்கேருந்து இங்கே கொல்லிமலை அடிவாரத்தில் சின்ன கொல்லப்பட்டிக்கு வந்துட்டாங்க. தான் அவங்களுடைய இப்படி இந்த உலகத்தில் நான் பார்த்த எல்லா மகான்களும் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறவங்க தான், யாரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. ராம் சரத்குமார் சாமி இருந்தார். அவர் யார்? கபீர்தாஸ். ராம் சரத்குமார் சாமி அதுக்கு முன்பிறவியில் கபீர்தாஸாக இருந்து, அந்த கபீர்தாசராக இருந்த ஆத்மா தான் பின்னால் ஸ்ரீடி சாய்பாபாவும் வந்தது. ஓகேவா? அப்போது காஞ்சி பரமாச்சாரியார் உட்காண்டிருக்காரு, இங்கே எங்கேயோ செங்கல்பட்டில் லெக்சர் கொடுத்துட்டுருக்காரு. இப்போ தூணுக்கு பின்னால் ராம் சரத்குமார் சாமி ஒழிஞ்சனி ஒரு பேசுறதை கேட்குறாரு. இப்போ காஞ்சி மகாபெரியவர் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி கபீர்தாசராக இருந்தவர் நம்ம உபன்யாசம் கேட்க இங்கே வந்திருக்காரு தெரியுமோ அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு தெரியுது. ஒரு நாள் ராம் சரத்குமார் சாமி நிற்கிறார், எல்லாத்தையும் பூட்டிட்டு. அவர் இருக்கிற திருவண்ணாமலை அந்த தேர்முட்டியில் ஒரு கார் வருது. காஞ்சி பெரியவர் உங்களை கூட்டு வர சொன்னார். அவருக்கு முதலே தெரியுது, மைண்ட் கம்யூனிகேஷன். ஏறி உட்காந்துக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு வராங்க. பரமாச்சாரியாக உட்காந்துக்கிறார், எதிரில் ஒரு உட்காந்துக்கிறார். உட்காந்து உடனே ரெண்டு பேரும் அப்படியே கண்ண முடியினே இருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆனோடனே இவர் விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. வரபோது காரில் வந்தவங்ககிட்ட கேட்குறாரு, நாங்கள் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியணுமான்ட்டு. அதெல்லாம் நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையேன்றான். இல்லை நாங்கள் எல்லாம் பேசிட்டோம் என்ன பேசணும்னு தெரியணுமான்ட்டு. அவர் சொன்னார், எங்கள் மடத்தில் பகவத் நாம போதேந்திரால்னு ஒருத்தர் உன்ன மாதிரியே ராமநாம ஜபம் பண்ணவர் கோவிந்தபுரத்தில் இருக்கார். அவருடைய சமாதியிலேருந்து ராம் ராம் கேட்டுட்டே இருக்கு. இப்போ கூட நீ அங்கே போறியா? நீயும் ராமநாமன் தானே ஜபம் பண்ணுற, நான் உனக்கு வசதி பண்ணி தரேன்னு சொன்னேன். நான் இல்லை எனக்கு திருவண்ணாமலையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஆசீர்வாதம் இதுதான் நான் 2 பேரும் பேசியிருந்தது மைண்ட்லேயே. இவர் யார் அவர் யார்? ஏன்னா இவர் நம்மளை விட பெரியவங்க ஆன்மீகத்தில் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உலகத்தில் நீ உட்காந்த இடத்துலையே தியானம் பண்ணுற போது உங்கள்கிட்ட கொஞ்சம் சரக்கு இருந்தால் யாரெல்லாம் இருக்காங்க உலகத்தில், எங்கே இருக்காங்கன்றதெல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கட்டாயம் கண்டுபிடிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி ஆன்மீகம் என்பது வாசித்து காணோனாதது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், அமைக்கும் பரந்துள்ள ஜோதியான் புகின் அலை இல்லை கிழக்க வேண்டாம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன வேணால் பண்ண முடியும். நான் 1984 இந்த பாத்துக்கு வந்தேன். இப்போ கொஞ்சம் முன்னே எங்கள் 2 குஜராத்திங்க வந்திருந்தாங்க, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் அமித் பாய், இன்னொருத்தர் அவருடைய பிரதர். ஒரு கை அவருக்கு பிறப்பிலேருந்து சரியில்லை. இவங்கெல்லாம் அங்கே கொண்டிச்சேட்டி ஸ்ட்ரீட் எங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் 6 பேர் கடைலாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் இவங்களை. ஸோ 1991 92 நான் கைலாச யாத்திரை போகிறேன். அப்போது இந்த அமித் பாயும் உடைய சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், அவர் விஷால் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஆடிட்டர், இங்கே தான் ஜிபி ரோட்டில்.
அவர் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் அங்கே வந்திருந்தாங்க. கைலாஷ் யாத்திரை போகிறவங்களெல்லாம் ஒரு ஹாலில் உட்கார வச்சு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சவுத் பிளாக்கில் ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அதான உடனே அவங்கவுங்க எங்கே தங்கியிருக்காங்களோ அங்கே போயிட்டு மறுநாள் காத்தால் இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் மெடிக்கல் செக்கப்புக்காக. அப்போ மறுநாள் காத்தால் அவங்க வராங்க. அவங்களும் நானும் பேசிக்கவே இல்லை. மறுநாள் காத்தால் வராங்க அந்த ஓரியன்டேஷனுக்கு. நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நீ காலையில் இந்த பூஜையெல்லாம் பண்ணீங்க, இந்த மந்திரம்லாம் சொன்னீங்க அப்படின்னு. அவங்க கேட்குறாங்க, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆன்மீகன்றது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன், இந்த சீக்வன்ஸில் நீங்கள் இந்த மந்திரம்லாம் சொன்னீங்க அப்படி. அதுக்கப்புறம் நிறைய அவங்க ஃபேமிலியில் நான் நிறைய பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அண்டு பல அதிசயங்கள் பண்ணியிருக்கேன். அவங்க 5 பேர் பிரதர்ஸ், 5 பேருக்கும் நம்ம பார்த்திபன் அவங்க தான் எங்கள் 5 பங்களா கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மேடவாக்கத்திலே இங்கே ஒரு இடத்துல இடம் வாங்கி 5 பங்களா கட்டினாங்க. அவங்களுக்கு வேண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருந்தான் இதில் பஞ்சாபில். அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, என்கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தை கிடச்சி நான் அந்த ஊருக்கு போனபோது என் கூட வந்து எல்லாருக்கும் கூட அவன் ஹோட்டலில் கொண்டு போய் சப்பாத்தி எல்லாம் வாங்கி கொடுத்தான். கர்நாடகாவில் சிந்தாமணின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சிந்தாமணியிலேருந்து ஒரு பாய், அவர் பேர் சனாவுல்லா பாய், அவரை கூப்பிட்டுன்னு இவர் வந்தார் எங்கிட்ட. யார்? இந்த அமித் பாய் இவங்க வந்தாங்க. அப்போ சனாவுல்லா பாய் சொன்னார், இவங்களுக்கு நான் பைப் சப்ளை பண்ணுறேன், கர்நாடகாவில் பைப் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறேன் நான். அண்டு எங்கள் ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எங்கள் முஸ்லீம் மதத்தில் இருக்கிற குருக்கிட்டலாம் கூட்டின்னு போனோம், அவங்கெல்லாம் வந்து க்யூர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமித் பாய் சொன்னார், எங்கள் பாபா கிட்ட வா, நான் நல்லா பண்ணுவார் அப்படின்னு. நான் வந்து ஒரு 15 ஊதுவத்தி எடுத்து வாசனை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து போ, டெய்லி ஒரு ஊதுவத்தி ஏற்றினே வா அப்படின்னு. ஒரு 20 நாள் கழிச்சு திரும்பி வந்தார் அவர். என்ன அதிசயம் சாமி, முதல் ஊதுவத்தி ஏற்றின அன்றைக்கே என் பொண்டாட்டி நல்லாயிட்டான். இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்களேன்னு 5 நாள் ஏற்றிட்டு என் ஒய்ஃபை எங்கள் மத குருமார்கள்கிட்ட கொண்டு போனேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் பேர் போயிடுச்சு, இப்போ இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் தயார் பண்ணுற ஒரு பிவிசி பைப்புக்கு சங்கரான்னு உங்கள் பேர் வச்சுருக்கேன். இதுதான் அப்துல் கலாமுக்கும் அமாவாசைக்கும் உள்ள சம்பந்தம் வச்சுருக்கேன். இப்படி அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ அதிசயங்களை நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரே ஃபேமிலியில் அவ்வளோ அதிசயங்களும் பண்ணி காமிச்சோம். இப்படி என்கிட்ட வர்ற எல்லாருடைய லைஃப்லேயும் நான் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ராப்ளம் என்னென்னா, நான் பண்ணது எனக்கு தெரியறது தவிர அவங்களுக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு தாடி, கோவி, காமனம், வயல் வாத்தோட்டு குச்சி, சாம்பிராணி புகழெல்லாம் வச்சு ஓம் ரீம் ஓம் காளி அப்படி சொல்லணுன்றான். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த ஜனங்களுக்கு இந்த அலட்டல் தேவைப்படுது, புரியுதா? நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகணும்? நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு எதாவது ஆகணுமா? ஆக வேண்டும். அதனால் நான் என்னுடைய வழிமுறையில் போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ரூல்ஸ் இருக்குது. சப்போஸ் சிவசங்கர் பாபா என்பது யார்? அவதார புருஷன். ஐ ஆம் அன் இன்கார்னேஷன் லைக் ராமா, கிருஷ்ணா, ஜீசஸ், புத்தா, அந்த மாதிரி. நீ பார்க்குற மற்றவங்களாம் யார்? ரிஷிகள், சித்தர்கள், அந்த மாதிரி. அவங்களுக்குள்ள கோட் ஆஃப் கான்டக்ட் வேறு, எனக்குள்ள கோட் ஆஃப் கான்டக்ட் வேறு. சொர்க்கம் எனக்கு எதற்கு, நீ எந்த பக்கம் இருக்கையிலே, மோட்சமும் இனி எதற்கு, உன் கடாட்சம் கிடைக்கையிலே. சொர்க்கம் எனக்கு எதற்கு, வர்க்கம் எல்லாம் அடிமை கொண்ட வானவனே சங்கரா, உன் வாழ்த்துக்கள் எனக்கிருக்க, என் வாழ்வு உன் கையிருக்க. சொர்க்கம் எனக்கு எதற்கு, கண்களை மூடி நின்றால் உள்ளே உன் காட்சி வருவதப்பா, கருத்தை குவித்து விட்டால் உன்னகைப்பு காதிலே கேட்குதப்பா, காலை பிடித்து விட்டால் ஏனை தோட கோள்களும் மஞ்சுதப்பா, கருணை கடல் உன்னிலே 7 ஜென்ம பாபம் மறைந்ததப்பா. சொர்க்கம் எனக்கு எதற்கு,
நட்டம் எனக்கு இல்லை, ஏதும் கஷ்டம் இணையும் வந்தால் நாடகம் ஏதில்லை, நான் ஏதும் வேடங்கள் போடவில்லை. சஞ்சலம் வந்தாலும் இனி உந்தன் சரணங்கள் விடுவதில்லை, சாத்திரம் சகுனங்களும் இனி எந்தன் கோத்திரத்தில் இல்லை. என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், என்னை மறக்க வேண்டும், நான் உன்னில் கலக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். மின்னல் போலும் வாழ்க்கை என்று நீதான் புகழுகின்றாய், என்னை மீட்டிவிட்ட பின்னே சம்சார கூட்டில் அடைத்திருக்கிறாய். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். ஆசை அரு என்கிறாய், உன்னில் ஆவலை தூண்டுராய், மன ஓசை ஒளி என்கிறாய், என்னுள் உற்சாகமாயாடுறாய். பேச்சை அரு என்கிறாய், உன் லீலை பேச பேச வைக்கிறாய், மூச்சை பிடி என்கிறாய், என்னுள் முனகி நீ பாடுறாய். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். கண்ணை கட்டிவிட்டு கடவுளை கண்டு கொள் என்கிறாய், நான் காணும் திசையில் எல்லாம் சங்கரா நீயே நின்றிருக்கிறாய். என என்ன செய்ய வேண்டும் என்று நீதான் நினைத்திருக்கிறாய், எனக்கேது நேர்ந்த போதும் சங்கரா நீயே பொறுப்பேற்கிறாய். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். என்னை மறக்க வேண்டும், நான் உன்னில் கலக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான், காற்று புகாயிடை வெளியும் தன் கருணையில் செழித்திட வைத்தான். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். சாற்றும் சதுர்மறை போற்றும் சிவசங்கரினும் நாமம் உடையான், மாற்று குறையாத பொன்னாய் நம் மனத்தில் தனியிடம் கொண்டான். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். ஆற்றும் கடமைகள் தனிலே சிறு அணுவும் தவறாது செய்து, யாரும் போற்றும் தலைமகனாகி இந்த புவி மேம்பாடுட செய்தான். ஊற்றிடும் அன்பு பெருக்காய் உலக கடலில் கலந்திடவல்தான். நேற்று இன்று நாளை எல்லாம் தன் நினைப்பால் நகர்த்தி வைப்பார். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். நாதவிந்து கலாதீனமோ நம வேதமந்திர ಸ್ವರೂಪಾನಂ
சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி ஆஹா நமோ நம அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் வீரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஏழலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.